வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மெரினா பேல இருக்கிற மெர்லின் பார்க்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னா நம்ம கூட வேலை செய்கிற ஒரு தம்பி வந்து இதுவரை மெர்லின் பார்க்கை வந்து பார்க்கலையா, அதுக்காக அவர்கிட்ட போய் சுற்றி காட்டலாம்னா ஒரு சின்னதாக ஒரு விளாக் வாங்க போவோம். இவர் தான் அவர். யாருங்க இவரு? பாக்குறதுக்கு செம்ம காமெடி பீஸா இருக்கு. எப்படி நடிப்பாங்க முடிச்சு பார்த்தாலும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்மள மாதிரியே அவனாச்சு தான் வந்து கட்டிருப்பான். ஒருத்தர் அப்படிதான் இருப்பார்ல, யாரு ஒருத்தர் என் கூட வேலை பார்த்தாரு. அது அப்படியே சொன்னாரு, வண்டியில போயிட்டு வேலை பார்த்து நான் வந்து ரூம்ல போயிட்டு இருப்போம். மண்ணல் இட்டி தான் இட்டு ஆகுது. தம்பி இந்த பில்டிங் ஏன் தம்பி கட்டினேன்? விலை கொடுத்து வாங்கி சொல்றான். நான் உட்காந்துருப்பேன், மூணுல உட்காந்துருப்பேன். குளூர்னு ஆறு என்ன அப்படின்னா இந்த பில்டிங் நம்ம கட்டினதா வேலை பார்த்து காசு முடிச்சு கட்டின மாதிரி இந்த பில்டிங் நம்ம கட்டினது. அந்த பில்டிங் இந்த மெரினா பேல பார்க்கல, இந்த சைடு இது இருக்குல்ல மெர்லின் பார்க்கு. ஆமா, அந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த கப்பல் பில்டிங் இருக்குல்ல, அதுதான் அவ்வளவு அதான் ஃபேமஸ். இப்போ இருக்காங்க மக்கள் எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க தான். இங்க நிறைய பேர் டூரிஸ்ட் வருவாங்க. கொடி பறக்குது. நம்ம கொடி பறக்கல, கொடி பறக்கும் இந்தியால. இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கிறது? காலையில இருந்து நடக்க கூட்டு இருக்கேனே. வாடா வாடா, இன்னும் கொஞ்சம் தான் பாறேன். ஒருத்தன் கூட சிங்கிளா இருக்கானா, எல்லாம் ஜோடியா வரான். என்னைய மட்டும் தனியா கூட்டு வந்துட்டேன். ஒன்றே ஆள் இருந்தா கூட்டிட்டு போவோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. வாங்குற 800 வேலையை சம்பாதிப்போம். உள்ள போலாம்டா. இதுக்குள்ள போயிட்டு அப்படியே போலாம். உள்ள போசுமா? நெசமா? வாங்க சார் அப்படிமாங்களா? ஏய் நெசமா, இதுக்குள்ள போங்க சார். கீழே போங்க சார். நெசமா இதுக்குள்ள எல்லாம் போலாம். எவனையும் எதுவும் கேட்க மாட்டான். புஷ் பண்ணு, இல்லடா. நீ மாசமா அசிங்கப்படுத்துறியா? முன்னாடி அசிங்கமா போச்சுக்க மாதிரி அது மாதிரி போகுதா? இழுகுறியா? நான் போட்டிருக்கா புஷு புஷ்னு போதுல. எல்லா இடத்துலயும் தண்ணி சாரல் அடிக்கிறது. தண்ணி சாரல் அடிக்கிறது நல்லா இருக்குல்ல. நீ யாரும் மெரினா பே வந்தீங்கன்னா மறக்காம இந்த இடத்த வந்து பாருங்க. இந்த தெரியுது பாத்தீங்களா ஹோட்டலு, இதுக்கு ஆப்போசிட்ல வாக்கு. இந்த வாக்குல இந்த ஹேண்டில்ல கை வச்சேன்னா எர்த்து வருது. எனக்கு மட்டும்தான் அப்படி அடிக்குதா இல்ல எல்லாருக்கும் இல்லை? நானும் ஒரு 2 இடத்துல கை வச்சு பார்த்துட்டேன், 2 இடத்துலயுமே எர்த்து. நெசமாடா, எனக்கு அங்கே சாக்கடிச்சிருச்சுடா. கை வைவே அடிக்குதானே? அடிக்குது இல்ல படிக்கல, தொடக்கூடாங்கிறக்க சாக்கு வச்சிருக்கேன்ல. எனக்கு கை வைக்காத இடம் வந்து ஏன்னா கொஞ்சம் டேஞ்சரான இடம். எதனால தெரியல, எங்கனையே மென்ஷன் பண்ணிருக்கேன் நண்பர். எங்கனையே மென்ஷன் பண்ண மாதிரி தெரியல. கரண்ட் சாக்கு எதே வச்சிருக்கேன். ஆனா தொட்டாடம் சாக்கு அடிக்குது. அதை சொல்றாடி, அதை சொல்லு. அடிக்குதுடா. அடிக்குதா? சொன்ன மாதிரி அந்த ஹோட்டல் பக்கத்துல மட்டும் இல்ல, இந்த தெரியுது பாத்தீங்களா இந்த பில்லரு, இந்த பில்லர்லயுமே இப்ப சாக்கு அடிக்குது. கை வச்சோம்னா அப்படியே சுருக்குன அந்த அடிக்குதாடா. அதான்டா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல எங்கனையுமே மென்ஷன் பண்ணல நான் கரண்ட் ஷாக் அடிக்குதுன்னா, ஆனா எல்லா இடத்துலயுமே எர்த்து அடிக்குது. எதனால தெரியல. நீ யாரும் சின்ன பொண்ணு பிள்ளைங்க மறக்காம இந்த இடத்த வந்து டச் பண்ணாம இருக்குன்னு பாருங்க. அவ்வளவுதான். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டக்குனு விழுந்தீங்கன்னா அவ்வளவுதான். விழுந்தா கூட பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல எர்த்தடிக்குது. அதான் இந்த இடத்துல வந்தீங்கன்னா எர்த்தடிக்குது. எங்களுக்கு மட்டும் தான் தெரியுதா இல்ல எங்கனே சாக்கு அடிச்சிருக்காங்க, எதுவும் போடுதோ வச்சிருக்காங்க இல்ல. நீ அதே தொட்டுக்கு இருக்காத. ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா உனக்கு தூக்கிட்டு போக முடியாதுடா. என்னையே முடிச்சு வச்சிருவாங்க. நீ வேற சும்மா அதெல்லாம் தொடாத. அதான் தெரிஞ்சிருச்சு சாக்கு அடிக்குதுன்னு. வேணுதான் வச்சுக்காங்க. ரொம்ப பவர் வச்சுக்க மாட்டாங்க.
தொடக்கூடாதுங்க. என்ன மென்ஷன் பண்ண வேண்டியதானே போர்ட்ல? ஒன்னும் மென்ஷன் பண்ணாம வச்சிருக்காங்க. இப்ப தொடுவே தொட்டா விழுந்துடலாம் வேணும்னு விழுந்துடுவாங்க. இங்க வந்தா போட்டோ எடுத்துக்கலாம். ஏன்னா நல்ல போட்டோ எடுத்துக்கலாம், ஸ்டோரி வச்சுக்கலாம். மன நிம்மதியா இருக்கு இங்க வந்தா. மனத்துக்கும் நிம்மதியா இருக்கு, உள்ளத்துக்கும் நிம்மதியா இருக்கு. புரிஞ்சவன் பேச. ஆமாடா, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அப்படியே மனசெல்லாம் அமைதியா இருக்கு. இப்ப நம்ம எவ்வளவு நேரம் உட்காந்து அங்க ஒரு சவுண்டு கிடைச்சா, எந்த சவுண்டுமே இல்ல, அப்படியே அமைதியா இருந்துச்சு. எனக்குலாம் எந்திரிக்க மனசு நடத்துட்டே இருக்கு. இந்த இடத்துக்கு எல்லாம் வந்து ஏன்னா நல்லா ரிலாக்ஸ் பண்ற மாதிரி. இது வழியே போலாமானது. அதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு லெட்டர் ஒண்ணு வச்சிருப்பாங்க, மரத்துல செஞ்ச பேனா ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதுல எழுதி நீ போடலாம். நான் இது இருக்கு நேஷனல் டே, ஃபர்ஸ்ட் நேஷனல் டே இங்க இருந்தால அப்ப வந்திருக்க போய் எழுதி போட்டு போனேன். இப்ப போய் எழுதி போட்டு எவனும் படிக்க மாட்டாங்க. மெரினாபேக்கு வந்து ஏன்னா மெர்லின் பார்க் போற வழியிலே இந்த இடம்லாம் இருக்கு. மறக்காம வந்து ஏன்னா இந்த இடத்துல விசிட் பண்ணி பாருங்க. நீங்க போட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் செம்ம ஸ்பாட்டு. நீங்க வந்து மெரினாபே வந்தீங்கன்னா இங்க வந்தீங்கன்னா நீங்க சுத்தி பாக்குறது வந்து ஒரு நாள் பத்தாது. ஏன் சொல்றேன்னா இந்த இடம் வந்து பெரிய இடம். இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட அட்ராக்ஷன் இங்க இருக்கு. போனீங்கன்னா எப்படியும் ஒரு மினிமம் 2 hours ஆயிடும். அப்படிதான் இங்க இருந்து நீங்க கப்பல் பில்டிங் போறதுக்கே 1 hour ஆயிரும் இங்க இருந்து சுத்தி போறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு வீடியோல பாக்குறதுக்கு பக்கமா இருக்கும். ஆனா நீங்க வாக் பண்ணீங்கன்னா வந்து ரொம்ப இதுல எப்படியும் நீங்க சுத்தி பாக்குறதா இருந்தா ஒரு நாள் ஃபுல்லா மெரினாபே, மெர்லின் பார்க், ஆப்பிள் ஸ்டோரு, அது போக அந்த கப்பல் பில்டிங்கு இதெல்லாம் நீங்க பாக்குறதா இருந்தா ஒரு நாள் ஆயிரும். அது போக நீங்க கார்டன் பே இதை போய் வந்தீங்கன்னா அது சுத்தி பாக்குறதுக்கும் ஒரு நாள் ஆயிரும். மறக்காம இங்க வந்தீங்கன்னா இது ஷெட்யூல் பண்ணிட்டாங்க ஒரு டே இங்க ஸ்டே பண்ற மாதிரி. புரியல? இந்த ஹோட்டல்லாம் பார்க்க அப்படி எப்படி உட்காந்து குடிச்சு சாப்பிட்டா எப்படி நீட்டா இருக்கா. பின்னாடி கடல், வீட்டு சாப்பாடு, போட்டோ ரீல்ஸ் வாங்குற ஒரு நேரம் சம்பளம் வாங்கின்ற ஒரு போக வேண்டியதான். பாட்டு வரும்ல, என்ன பாட்டு? இந்த ஒரு நாள் கூத்து மாதிரி, அது மாதிரி போக வேண்டியதான். போச்சு டக்கு வராது. சரியான கிரௌடு. நாங்க வந்திருக்கிறது வந்து சண்டேல வந்திருக்கோம். எல்லா மக்கள் இருக்காங்க. வந்தீங்கன்னா எல்லாரும் வாய்ப்புல வந்து பாக்குற இடம் எது தெரியுமா? குழாயில தண்ணி வந்து பாத்துருக்கீங்க, பைப்ல தண்ணி வந்து பாத்துருக்கீங்க. ஏன் வாட்டர் கேன் ஓப்பன் பண்ணா கூட தண்ணி வரும். ஆனா சிங்க வாயில தண்ணி பாத்துருக்கீங்களா? வாங்க பாக்கலாம். இங்க இவ்வளவு கூட்டம் வந்து விசிட் பண்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் அந்த சிங்கத்தை பாக்கிறதுக்கு தான். இவ்வளவு மக்கள் இதை வந்து விசிட் பண்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? பின்னாடி தெரியறாரு பத்தியலா, இவெல்லாம் நம்ம தலைவன் மோகன், சிங்கப்பூரோட பிராண்டு. கிரியேட்டிவ்ங்க. அவங்க எல்லாம் வாட்டர் கேன் ஏர் படுத்தி அப்படி எல்லாம் அப்படி ஏன்னா மெர்லின் பார்க் வரணும்னு சொன்னீங்க, வந்துட்டியா? பாத்துட்டியா? இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணே, பாத்துட்டேன். ஆனா எனக்கு ஒண்ணு புரியலண்ணே. என்னடா? எல்லாரும் வந்து இந்த ஒரு சிங்கத்துக்கு வாயில ஒண்ணு தண்ணி வருது ஆச்சுமே பார்த்து போட்டோ எடுக்கிறாங்க. அது எதுக்கு எடுக்கிறாங்க? அது எதுக்கு, என்ன பர்பஸ், ஏதாவது ஹிஸ்டரி இருக்கா, ஏதாச்சும் இருக்கா? தாங்க மாட்டீங்க. இது என்னன்னு தெரியா தாங்க மாட்டீங்க. மனசு கொண்டு போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேன். சம்பந்தம் இல்லாம மக்கள் வந்து எடுக்க மாட்டாங்க. எப்படி சொல்லுங்க, கதை கேட்க ரெடியாடா சூர்யா? ஒரு காலத்துல இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சிங்கப்பூர்னு இது வைக்கிறது பேர்லாம் இங்க வைக்கல. பேர்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, 2 மீனவர்கள் வந்து இங்க வந்து மீன் பிடிக்கிறதுக்காக இந்த ஏரியா வாங்க. இப்பெல்லாம் வந்து இந்த இடம்லாம் சும்மா பொட்டை கடை இதா தான் இருந்தது, கடலா தான் இருந்தது, ஃபுல்லாவே கடை. பார்த்தாலே தெரிகிறது. இந்த பில்டிங்கு, கப்பல் பில்டிங்கு இது எதுவுமே இல்ல. ஃபுல்லா அது ஃபுல்லாவே தண்ணி தான் கலந்துருக்கு. என்ன பே ஃபுல்லா தண்ணி. அப்ப எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க வந்திருக்கா. மீன் பிடிக்க வந்த இடத்துல என்ன ஆகி போச்சு, மீன்ல மாட்டினது வந்து இந்த இது மாதிரி ஒரு மீனை வந்து மாட்டிக்கிச்சு. அது என்ன மீன் ஆகி போச்சுன்னா ராணி மீன்.
ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க மெண்டலா சத்தியம் பண்ணுங்க சத்தியம் பண்ணு நீ மெண்டலா நீனு ராணி பீஸ் வந்து சிங்கம் முஞ்சோட மாட்டிக்கணும்னா அதை புடிச்சிட்டு போய் விசித்திரமா இருக்கு அப்படின்னு போய் ஆய்வு பண்ணிருக்காங்க. ஏன் இப்படி பாக்குறாரு? ஆய்வு பண்ணல உள்ளே குட்டி ஒண்ணு இருந்தது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. சரியா? அப்புறம் என்ன ஆயிருச்சுன்னா ராணியை பிடிச்சிட்டு போனோம்னா மீன் எல்லாம் என்ன பண்ணிருக்கு இருக்கிற எல்லா மீனும் கடல்ல இருந்து மேல வர ஆரம்பிச்சு. எப்படி நம்ம ராணியை காணமே அப்படின்னு பாக்கல ஒரு 2 பேரும் மீன் பிடிச்சி இவதான் கூட்டிட்டு போனதான் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு வந்து நம்ம ஒண்ணும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்காங்க அந்த மீனுக்கிட்ட மீன் இதெல்லாம் இருக்குல்ல அந்த ஊர்கிட்ட எல்லாம் சொல்லிடுறாங்க இது மாதிரி நாங்க உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் வச்சு தரோம் அந்த இடத்துல உங்களை 10,000 மக்கள் வந்து உங்களை வந்து விசிட் பண்ற மாதிரி பண்ணி தரோம்னா ஃபேமஸ் ஆக்குறோம்னாலதான் அந்த மீனை வந்து ஸ்டேஜ் வந்து இங்க ஒண்ணு வச்சிருக்காங்க. அதோட குட்டி வயிற்றுக்குள்ள இருந்து தெரியுமா குட்டி, அந்த குட்டி வந்து அதுக்கு பின்னாடியே சின்ன குட்டி ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த குட்டியை பாக்கணும் அடுத்து போய் அந்த குட்டியை தான் பாக்கணும். சரியான ஹிஸ்டரி. எனக்கு எரிச்சல் வருது இவனை நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க இதுதான்டா அதோட ஹிஸ்டரி. இது எதுக்கு? அதனாலதான் அந்த ஊருக்கு வந்து சிங்கப்பூர்னு பேர் வச்சாங்க. சிங்கம் இந்த கடல் பூரா வந்து நின்றுச்சா அதனாலதான் சிங்கப்பூர் அப்படியே காலங்காலமா சுருக்கிதான் சிங்கப்பூர் அப்படின்னு பேர் இங்க வச்சிருக்காங்க. பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. குட்டி சிங்கத்தை பாக்க அந்த குட்டி சிங்கத்தை இப்ப போய் பாப்போம். அந்த பின்னாடி இருக்கு, நீங்க நம்ப மாட்டிய அதெல்லாம் இருக்கு. இது ராணி சிங்கம்டா. சரியா? இது அதோட குட்டியோட நினைவு சின்னம் வந்து அதுக்கு பின்னாடியே வச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா குட்டி சிங்கம். அது என்னதான் இருக்கு, அதையும் போய் பார்த்துருக்கோம். முன்னாடி ஒரு சிங்கம் பின்னாடி அதான் காரணம். நம்ம என்ன சொல்லுவாங்க நம்புங்க நம்பாட்டிப்பாங்க ப்ரோ. ரெண்டையுமே எதுக்கு தெரியுமா முன்னாடியே பார்த்து வைக்காம இருக்கு? எதனாலன்னா குட்டி சிங்கம் ரெண்டும் ஒன்னா இருந்துச்சுன்னா திடீர்னு அம்மா பாசத்துல ஓடிடுங்கிறதுக்காக அம்மாவை பார்க்க கூடாது அப்படிங்கறதுக்காக இங்கிட்டு திருப்பி வச்சிருக்காங்க. அதுக்காக திருப்பி வச்சிருக்காங்க. இல்லன்னா பக்கத்துல வச்சிருக்காங்க. இவங்களை கிளியரா யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க ப்ரோ. இப்ப கிளியரா யாருமே சொல்ல எடுத்துக்கங்க, வேணாட்டு தூக்கி போட்டுங்க, முடிச்சுக்கலாம். எந்த தோழியோட அங்க நிக்கிறேன். ஏன்டா நீ என்ன அவ்வளவுதான் மக்களே. மெர்லின் பார்க்க சுத்தி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம எதுக்கு போறோம்? சாப்பிட போறோமா? சாப்பிட போறோம். ஏன்னா முடியல, பசிக்குது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நாங்க வந்து ஒரு 3 மணி நேரம் ஆச்சு இதை சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்துட்டோம். அதே தான் சொன்னோம்ல, இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 டே ஃபுல்லா இங்கேயே நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும் டயத்தை. நாங்க வந்து ஒரு 4 மணி நேரம் சுத்தி இருப்போமா, 4 மணி நேரம் சுத்திட்டோம். ரொம்ப டயர்டா இருக்கு. ஆனா வந்து ஒரு இடத்துல தான் பாத்துருக்கோம், நிறைய இடம் இருக்கு. அடுத்து போய் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். மெர்லின் பார்க்க சுத்தி பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்காப்ல. அடுத்த வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கோம். தேங்க்யூ, பாய்.